கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே விசேஷமாக ஒரு கதையை நாம் படிக்க இருக்கிறோம். என்னவென்றால், நான் படித்து வளர்ந்த பள்ளிக்கூட கதையை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நான் படித்த பள்ளிக்கூடத்தின் பெயர் ஜேம்ஸ் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மேல்நிலைப் பள்ளி, பிரகாசபுரத்தில் இருக்கிறது. அதாவது இந்திய தேசம், தமிழ்நாடு பகுதியில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நாசரேத், பிரகாசபுரம், மூக்குப்பேரி இந்த பகுதியிலெல்லாம் பெரிய ஊழியங்கள் நடைபெற்றது. அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளிக்கூடமாக இருப்பது ஜேம்ஸ் பள்ளிக்கூடம். இந்த ஜேம்ஸ் பள்ளிக்கூடத்தில் ஆயிரம் பிள்ளைகள் படித்து பல மதங்களையும் பல தேசத்திலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு படிக்க வந்து இன்றைக்கு பல நாடுகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேலையில் பெரிய பெரிய வேலையில் இருக்கிற மாணவிகள் உண்டு, குடும்பங்கள் உண்டு, ஆசிரியர் பெருமக்கள் உண்டு. இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு ஆண்டவர் எனக்கும் கிருபை செய்தார். இந்த பள்ளிக்கூடம் அநேக தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. அநேக எழுத்தாளர்களை, திறமை வாய்ந்த பெரிய பெரிய வல்லுநர்களையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்திலே நடந்த ஆரம்ப கட்ட ஊழியத்தை யார் ஆரம்பித்தார்கள், எப்படி ஆரம்பித்தது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கதையாக படிக்க இருக்கிறோம். ஜே.எஸ். ஜேம்ஸ் 1983ஆம் ஆண்டு பிரகாசபுரம் ஜேம்ஸ் நினைவு பள்ளியில் வைத்து தென் தமிழ் பகுதியின் ஊழியர் கூட்டம் 3 நாள் நடைபெற்றது. அக்கூட்டத்துக்கு வந்த ஊழியர்களில் அநேகர் சீதோஷ்ண நிலையால் பாதிக்கப்பட்டதாகவும், உஷ்ணம் அதிகமாகி பலவிதமான உள்ளானதாகவும் கூறினார். மேலும் போக்குவரத்து வசதிகள் போதுமானதாக இல்லை என்றும் ஒரு பிராது எழுந்தது. தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து ஊழியக்காரர்களுக்கு 20ஆம் நூற்றாண்டில் கடைசியில் பிரகாசபுரத்தின் சீதோஷ்ண நிலை ஒத்துக்கொள்ளவில்லை என்ற நிலை இருக்கும்போது, அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணத்தில் வளர்ந்து லோமலிண்டா மருத்துவ பள்ளியில் பயின்ற திரு ஜே.எஸ். ஜேம்ஸ் அவர்களும் அவர்களது மனைவியும் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே பிரகாசபுரத்துக்கு வந்து சரியான வசதிகள் இல்லாத இடங்களில் தங்கி ஊழியம் செய்தார்கள் என்று நினைத்து பார்க்கும்போது, அவர்கள் எவ்வளவு துன்பம் அனுபவித்திருப்பார்கள் என்றும் எவ்வளவு தியாகம் சகித்திருப்பார்கள் என்றும் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஜே.எஸ். ஜேம்ஸ் அவர்கள் 1907ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி சென்னைக்கு வந்து சேர்ந்து உடனடியாகவே தமிழ் மொழியை கற்க ஆரம்பித்தார்கள். அதே ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் முறையாக பிரகாசபுரத்துக்கு போதகர் ஷா மற்றும் போதகர் ஈனோக் என்பவர்களோடு வந்தார். நாட்டு சபை விசுவாசிகள் இவர்களை வரவேற்று உபசரித்தனர். பிரகாசபுரத்தில் தங்கி ஊழியம் செய்வதற்கான பொறுப்பு ஜேம்ஸ் தம்பதிக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்குவதற்கு வீடுகள் கொடுக்க கூடாதென்று அக்காலத்தில் இருந்த பிஷப் கட்டளையிட்டிருந்தபடியால் நாட்டு சபையினர் நடத்தி வந்த பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். மேலும் தொடர்ந்து அங்கே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஊழியம் நடைபெற வேண்டும் என்று விரும்பின நாட்டு சபையார் 1908ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2 ஏக்கர் நிலத்தை இனாமாக கொடுத்தனர். அந்த இடத்தில்தான் ஜேம்ஸ் நினைவு பிரகாசபுரம் பள்ளி அமைந்துள்ளது. அநேக நாட்டு சபை விசுவாசிகள் ஜேம்ஸ் தம்பதியிடம் அன்புடன் காணப்பட்டாலும், மிக வலுவான ஒரு குழுவினர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஊழியம் அங்கு நிலை பெறுவதை தடுத்து வந்தனர். ஆயினும் ஜேம்ஸ் தம்பதியினர் தொடர்ந்து அங்கே தங்கி ஒரு வீட்டை கட்டினர். இந்த வீட்டின் வேலை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 1909ஆம் ஆண்டு முடிவுற்று வீடும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதுவே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையினர் இந்தியாவில் கட்டிய முதல் கட்டிடமாகும். இதில்தான் தற்போது பிரகாசபுரம் பள்ளியின் முதல்வர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த மிஷன் வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்டதை கண்ட நாட்டு சபையினரின் ஒரு பகுதியினர் ஜேம்ஸ் தம்பதியின் ஊழியத்தை வெகுவாக எதிர்த்தனர். ஆகவே நாட்டு சபையின் பிளவு ஏற்பட்டு சுமார் 25 குடும்பத்தினர் 140 அங்கத்தினர் ஜேம்ஸ் தம்பதியினரோடு சேர்ந்து கொண்டனர். மிகவும் அன்புடன் வரவேற்கப்பட்ட ஜேம்ஸ் தம்பதியினரை நாட்டு சபையினர் அநேகர் வெறுத்த போதிலும் ஊர் மக்களின் அநேகர் அவர்களை நேசிக்க ஆரம்பித்தனர். காரணம், அந்நாட்களில் பிரகாசபுரத்தை சுற்றியிருந்த ஊர்களில் காலரா, வயிற்றுப்போக்கு போன்ற அச்சம் தரும் நோய்கள் பிரபலமாக இருந்தன. ஜேம்ஸ் தம்பதியினர் லோமாலிண்டா மருத்துவ பள்ளியில் மருத்துவ பயிற்சி பெற்றபடியால் இருவரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்ய ஆரம்பித்தனர். சாதாரணமாக காலரா போன்ற பெரு தொற்று நோய்களுக்கு
அநேகர் நெருங்கி வந்த உதவி செய்வது கிடையாது. ஆனால் இந்த இரு மிஷனரிகளும் மிகவும் கனிவுடன் நோயாளிகளை கவனித்து தன் கரங்களால் தொட்டு ஜனங்களை மிகவும் கவர்ந்து அவர்கள் அன்பை பெற்றனர். மேலும் தேவன் இந்த தம்பதியினரை ஆச்சரியமாக வழிநடத்தினார். பிரகாசபுரத்தை சுற்றிலும் தண்ணீர் உப்பு சுவையுடையதாக இருந்தது. ஆனால் இந்த தம்பதியினர் ஜெபத்தோடு ஒரு கிணறு தோண்டினர். ஆச்சரிய பிரகாரமாக அந்த கிணற்றில் இருந்த நல்ல சுவையுள்ள தண்ணீர் கிடைத்தது. அந்த கிணறு இன்று வரை பிரகாசபுரம் பள்ளியின் தண்ணீர் தேவையை வெகுவாக பூர்த்தி செய்து வருகிறது. நாட்டு சபையிலிருந்து பிரிந்து வந்த குடும்பத்தினரின் குழந்தைகளை நாட்டு சபை பள்ளிக்கூடத்திலிருந்து நீக்கிவிட்டனர். அக்குழந்தைகளை பயிற்றுவிப்பதற்காக ஜேம்ஸ் தம்பதியினர் ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு அமர்த்தி ஒரு சிறு பள்ளியை ஆரம்பித்தனர். அதுவே இன்று ஜேம்ஸ் நினைவு மேல்நிலை பள்ளியாக வளர்ந்துள்ளது. பிரகாசபுரத்தில் முதல் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஞானமுழுக்கு 1910 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடைபெற்றது. 20 அங்கத்தினர்கள் அன்று ஞானமுழுக்கு பெற்றனர். 1915 ஆண்டு ஜனவரி 30 நாள் பிரகாசபுரம் சபை ஒழுங்குபடுத்தப்பட்ட சபையாக்கப்பட்டது. இதுவே தென்னிந்தியாவின் முதல் ஒழுங்குபடுத்தப்பட்ட செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஆகும். இதன் பின் ஜேம்ஸ் தம்பதியினர் இந்தியாவில் அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்தனர். போதகர் ஜேம்ஸ் தென்னிந்திய ஒன்றியத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன் திருமதி ஜேம்ஸ் மிகவும் தள்ளாடிய நிலையில் இருக்கும்போது அமெரிக்க பத்திரிகை நிருபர் ஒருவர், உங்களுக்கு தேவன் இன்னொரு வாழ்வை கொடுத்தால் என்ன செய்ய விரும்புவீர் என்று கேட்டார். அந்த அம்மையார், நான் பிரகாசபுரத்துக்கு சென்று அங்குள்ள ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று பதில் கூறினார். அவர்கள் பிரகாசபுரம் ஜனங்கள் மேல் வைத்திருந்த அன்பு எத்தனை பெரியது! இப்படிப்பட்ட அன்பான மிக பெரிய ஊழியக்காரர்கள் தன்னை தியாகம் செய்து இந்தியாவிற்கு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வசதிக வாய்ப்புகள் இல்லாத ஒரு தேசத்திற்கு வந்து தேவனுடைய அன்பை எதிர்ப்புகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் பிரசித்தப்படுத்தினதினாலே இதே பள்ளிக்கூடத்தில் படித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கின்ற அநேக பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். திரு ஜேம்ஸ், திருமதி ஜேம்ஸ் இவர்களையும் அவர்கள் செய்த ஊழியத்தையும் அதை தொடர்ந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நமது திருச்சபை ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் தாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.